மோடி அப்படிங்கிறவர் வந்து அவர் இந்த இடத்துக்கு நகருவாரான்ற ஒரு கேள்வி. ஏன்னா, அவரு தூங்கும்போதும் சரி உழிச்சிட்டே இருக்கக்கூடிய நபரா இருக்காரு. ஏன்னா பதவி அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கே உண்டான ஒரு இலக்கணத்தோட இருக்கக்கூடிய நபர். அவர் எப்படி இந்த ஒரு இத நோக்கி நகருவாரு? உடல்நிலை சரியில்ல. நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் விருப்பத்த பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்த நோக்கி அவர் எப்படி நகருவாரு? ரொம்ப ஆச்சரியமான அத்வானின்னு ஒரு விஷயம். தலைவர் இருந்தார். ம். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸின் ஒற்றை முகமா மிகப்பெரிய ஒரு டெரர் அவர்தான் அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். மோடிங்கிற ஒரு நபரை கொண்டு வந்த பிறகு அவர் எப்படி ஆனார்? கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் இருந்து அவராகவே ஒதுங்கிட்டார். உடல்நிலை சரியில்லை அப்படின்னு காரணங்கள் சொன்னாலும் வேற அத்வானி, வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு இரட்டை முகத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து ஒரு 20 வருஷம் அவங்களுடைய ராஜ்யம் தான். அதற்கு இன்னொரு முகத்தை கொண்டு வர்றாங்க. மோடி விஸ் அமித்ஷா அப்படின்னு அவங்களுடைய ஒரு கொண்டு வர்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் வெளியே போயிட்டாரா? ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கற்பனையாகவே வச்சுக்கோங்க, நடக்காதுன்னு வச்சுங்க, நடக்குதுன்னு வச்சுங்க. செப்டம்பரில் சொல்கிறாரு, நானும் இந்த தொடர்ந்து இது பண்ணிட்டேன், நான் ஒரு ஆலோசகராக இருக்க போகிறேன், என்னால் தொடர்ந்து பயணம் பண்ண முடியல, என்னால் தொடர்ந்து வந்து பதவியில் இருக்க முடியாது, எனக்கு உடல்நிலை வேணும், எனக்கு ஓய்வு வேணும், நான் ஆன்மீகத்தின் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கட்சி வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. எனக்கு ஆன்மீக தேடல் இருக்கு, நான் கோயிலாக போகிறேன், ஆன்மீகத்தின் பக்கம் போகிறேன், கட்சிக்கு நான் அட்வைசராக இருக்க போகிறேன், எனக்கு உடல்நிலை வேணும், எனக்கு மன அமைதி வேணும் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க. அவர் டேமேஜ் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவரை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குரு மாதிரி கொண்டு வந்து ஒரு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய குரு மாதிரி கொண்டு வந்து இன்னொருத்தரை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அது எல்லா வேலையும் நடக்கும்.